அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், சிவப்பு அகத்திங்க. இப்போ அகத்தியில் பல வகை இருக்குங்க. சிவப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. ஆனால் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் க்ரோ பேக்கில் இல்லை கண்டெய்னரில் வளர்க்கணுன்னா சிவப்பு அகத்தியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாங்க. இது கடைங்கள்லாம் கிடைக்காதுங்க, விதை மூலம் வளர்க்கக்கூடியதுங்க. இதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது பல்லுக்கு நகத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாமல் அதில் பயோட்டின்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ கண்ணுக்கெல்லாம் விட்டமின் ஏ சி எல்லாம் இருக்குங்க. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நகை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அப்படிங்கிறனால விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறனால நம்ம மாடி தோட்டத்திலே சிவப்பு அகத்தியை வளர்த்து நம்ம பயன்பெறலாங்க. இது பாருங்கள், நான் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். நல்லா கீரையும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பூக்களை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. லேசாக துவர்ப்பு சுவை இருக்குங்க. ஆனால் அவ்வளவு நல்லதுங்க இது உடல் நலத்திற்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒற்றை தலைவலிக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. சிலர் இந்த பூ கூட முட்டை போட்டு கூட பொரியல் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலரே பளிச்சுன்னு இருக்குங்க. வெள்ளையோட சிவப்பு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. அகத்திக்கீரையும் நம்ம சாப்பிட்லாங்க பொரியல் பண்ணி. ஆனால் எதையுமே ரெண்டையுமே வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. இது பித்தத்தையும் போக்குங்க. நல்லா அழகாக வளர்க்கலாங்க. நன்றி.